சுட்டம்வெளி சுடரில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. இனி அடுத்தடுத்து அபிநயா கையில் எப்போ ஆதாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இன்னைக்கான எபிசோடில் அபிநயா கையில் இன்னைக்கு ஆதாரம் மாட்டிடுமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே காத்துட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கான எபிசோடில் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஏன்னா சுடரோட பையிலேருந்து அந்த ஆதாரத்தை எடுத்து படிக்கிறதுக்குள்ள சுடர் வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சுடர் பேசுனதை கவனிச்சுக்கிட்டே அபிநயா அந்த லெட்டரை உள்ள வச்சிடறாங்க. இனி அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா அபிநயா மாணிக்கத்தை துரத்திக்கிட்டு போற சமயத்துல தான் தருண் கீழே விழுந்து காயப்பட்டுறது. இதை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு காரணமே இந்த அபிநயா தான் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக தூங்குறாளா, இவளை தூங்க விடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு சரளா நினைக்கிறாங்க. இந்த காரணத்துக்காக அவங்க ஒரு பிளான் பண்ண போகிறாங்க. என்னென்னா ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு, அதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற நினைப்பில் இருக்காங்க. உடனே ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு என்ன பண்ணணுமோ அந்த சர்க்கியூட்டை மட்டும் கட் பண்ண போகிறாங்க இந்த சரளா. இந்த இடத்துல தான் அபிநயா என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னடா வேர்க்குதே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து பார்க்க போகிறாங்க. அப்போ தான் ஃபேன் ஓடாமல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஃபேன் சுவிட்சை திரும்பவும் போட்டு பார்க்கலாம் போடுறாங்க. அங்கே தான் என்ன இருக்குன்னா ஃபேன் போட்டு தான் இருக்குது அப்படின்றத பார்க்குறாங்க. அப்போ ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும், காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் சரி சுடருக்கும் வேர்க்குமே அப்படின்னு சொல்லிட்டு விசிறிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்க சமயத்தில் தான் சும்மா எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா நினைக்கிறாங்க. இதனால் என்ன பண்ணுறாங்க, நம்ம இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சுடர் பேக்லேருந்து ஒரு லெட்டர் மாதிரி எடுத்தோமே, அது என்னவா இருக்கும், அதை பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா நினைக்கிறாங்க. சரி எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்லேருந்து எடுத்து படிக்க போகிறாங்க. அதில் என்ன இருக்க போகுதுன்னா பார்வதியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு தான், அதுவும் ஒரிஜினல் ரிப்போர்ட் தான் அவங்க கையில் கிடைக்க போகுது. இந்த ஆதாரமே பெரிய ஆதாரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா இனி நேராக லாயரை பார்க்க போக போகிறாங்க. லாயர் பிரபாகரன்ட்ட இந்த ரிப்போர்ட்டை போய் கொடுக்க போகிறாங்க அபிநயா. இந்த இடத்துல தான் லாயர் பிரபாகரன் இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாரு. இதுக்கு அபிநயா தெரியல சார், இந்த மாதிரி சுடர் பேக்கில் இருந்ததை நான் பார்த்தேன், இது ஏதோ லெட்டர் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி தான் பார்த்தா பார்வதி அக்காவோட ரிப்போர்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா சொல்ல போகிறாங்க. இந்த இடத்துல லாயர் பிரபாகரன் அது எப்படி சுடரோட பேக்கில் இந்த ரிப்போர்ட் போச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் பிரபாகரன் நினைக்கிறாரு. இதை அபிநயா கிட்டேயும் சொல்லிடுறாரு. சரி இதுவே பெரிய ஆதாரம், இது ஒரிஜினலாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வெளியே வர்றதுக்கு இதுவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் பிரபாகரன் ஒரு நம்பிக்கையை கொடுக்க போகிறாரு அபிநயாவுக்கு. இதை கேட்டதுமே அபிநயாவுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியாமல் இனி சரி சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போக போகிறாங்க வீட்டுக்கு. நேராக கிளம்பி வீட்டுக்கு போனதுமே சண்முகத்திட்ட அண்ணா நான் இந்த ஜெயில் தண்டிலேருந்து விடுவிச்சு வெளியே வர்றதுக்கான ஆதாரம் என் கையில் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அப்போ தான் சண்முகம் இது எப்படி கிடச்சிச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க. அந்த இடத்துல தான் அபிநயா என்ன சொல்ல போகிறாங்கன்னா, இந்த மாதிரி சுடர் பேக்லேருந்து நான் ஒரு லெட்டர்னு சொல்லி எடுத்தேன், அதில் தான் பார்வதி அக்கா இறந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அதில் என்ன கொடுத்துருந்ததுன்னா பாலில் ஏதோ விஷம் கலந்து அவங்க குடித்ததுனால தான் அந்த இடத்துல கழுத்தை நெரிச்சதுனால அவங்க மூச்சு திணறி இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் 1/2 மணி நேரம் கழிச்சு தான் அவங்க உடம்புல கத்தி குத்துப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா ரிப்போர்ட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலாக இருக்குது அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா சொல்ல போகிறாங்க. என்ன அபிமா சொல்கிற உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கேட்க போகிறாங்க அபிநயாட்ட. ஆமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்ல இது எப்படி கிடச்சது அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா கிட்ட டீட்டெயிலாக கேட்குறாரு. அந்த இடத்துல தான் அபிநயா எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சுடர் பேக்கில் தான் இருந்தது, இது எப்படி சுடர் பேக்கில் வந்ததுன்னு தெரியலண்ணா, ஆனால் இது நமக்கு சாதகமாக தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா நினைக்க போகிறாங்க. ஆமாம்மா உண்மையை சொல்லப்போனால் உனக்கு அந்த தெய்வம் தான் உதவி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அபிநயா கிட்ட சொல்ல போகிறாரு. இது ஒரு பக்கம் நடக்கும்போது கர்ணா என்ன பண்ணுறாருன்னா தன்னை ஏமாத்திட்டு ஒரு பொய்யான ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கத்து மேலே ரொம்பவே கோபமாக இருக்காது இந்த கர்ணா. இனி அடுத்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா திரும்பவும் மாணிக்கத்திட்டேருந்து ஒரு ஃபோன் கால் வரப்போகுது கர்ணாவுக்கு. அது எந்த மாதிரினா மாணிக்கம் என்ன சொல்லி ஃபோன் பண்ணுவாருன்னா, என்ன கர்ணா ஏமாந்துட்டியா அப்படின்னு சொல்லி மாணிக்கம் கேட்கும்போது தான் கர்ணா என்னடா விளையாண்டுக்கிட்டு இருக்கியா, பணத்தையும் வாங்கிட்டு போய் என்னை ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா கோபத்தோடு கேட்க, ஆமாம் கர்ணா நீ செஞ்ச வேலைக்கு இது கொடுத்தா பத்துமா கர்ணா அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் கேட்க, என்ன பத்தாதா,
நான் கொடுத்தது நீ கேட்டதை விட அதிகமான அமௌண்ட்டு தானே அப்படின்னு சொல்லி கர்ணா சொல்ல, ஆமாம் யார் இல்லைன்னு சொன்னா, நீ என்கிட்ட விலை மதிப்பு இல்லாத என்னோட வீட்டையே நீ அபகரிச்சிட்டியே அது போதாதா, இன்னைக்கு நான் வீடு வாசல் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே நீதானே கர்ணா, அதுக்கு பலன் அனுபவிக்க வேணாமா, அது மட்டும் இல்லாமல் கட்டின பொண்டாட்டியவே நீ கொலை பண்ணியிருக்க, இதெல்லாம் எப்படி நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேன், இதுக்கு இந்த அமௌண்ட்டு போதுமா கர்ணா, அதுக்காக தான் நான் உங்ககிட்ட பொய்யான ரிப்போர்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் சொல்ல போகிறாரு. இதை கேட்ட கர்ணாவுக்கு, என்னது இன்னும் உண்மையான ரிப்போர்ட் இவன் கையில் தான் இருக்கா, இவனை இனி சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட இருக்க போகிறாரு கண்ணா. இனி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க தருணம் நிறையாவே இருக்குது. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுகளாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. வெற்றி ஒரு பக்கம் கர்ணா ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கர்ணாவை கவனிச்சுக்கிட்டே இருக்கிற சமயத்தில் தான் இதுக்கு முழு காரணமாக இருக்கிறது மாணிக்கன்றத ஒருத்தன் தான். அவனை கண்டுபிடிச்சி இவன் கையில் ஒப்படைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறாரு வெற்றி. இனி வெற்றி கையில் கண்டிப்பாக மாணிக்கம் மாட்டுவானா, மாணிக்கம் வெற்றி கிட்ட மாட்டுனா வெற்றி என்ன கேட்க போறான்னா, ஏன்டா கர்ணாவை இவ்வளோ தூரம் மிரட்டிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க போறாரு. அந்த சமயத்தில் தான் மாணிக்கம் உண்மையை சொல்லுவாரா, கர்ணா பார்வதியை கொலை பண்ணது கர்ணா தான் அப்படின்னு உண்மையை சொல்லிட்டா வெற்றியோட எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதா இனிவர எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரி சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் நிறையா இருக்குது. இதை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.